இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். இனிய வார்த்தை எப்போதும் பேச இயேசு நடத்திடும். இக்கட்டில் இருப்போர் யாரையும் மீட்க இயேசு காத்திடும். இன்பத்தை வெறுத்து துன்பத்தை நாட இயேசு போதியும். இன்முகம் காட்டி இறங்கி இயேசு கற்பியும். இந்த நாளை நான் சமர்ப்பித்தேன் இயேசுவின் திருப்பாதத்தில். இந்த நாளை நான் சமர்ப்பித்தேன் இயேசுவின் திருப்பாதத்தில். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21 நான் வாசிக்கிறேன். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நம்முடைய வார்த்தையில் ஆண்டவர் அவ்வளவு வல்லமை வைத்திருக்கிறது. இந்த வசனம் விவரிக்கிறது. எப்படி என்று சொன்னால், மரணமும் ஜீவனும் நம்முடைய நாவின் அதிகாரத்திலே, அந்த நாவின் மூலமாய் நாம் சொல்லுகிற வார்த்தையில் இருக்கிறது. அதில் எதில் பிரியப்படுகிறோமோ அதற்கான கனிகளை புசிப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. மரணத்தை குறித்தே பேசினால் மரணம் நடக்கும், ஜீவனுக்குரிய காரியங்களை குறித்து பேசினால் ஜீவனுக்குரிய காரியங்கள் உண்டாகும். சூழ்நிலைகளை மாற்றவர் வல்லவராக இருக்கிறார், எல்லாவற்றிலும் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆனால் பிரச்சனைகள் வரும்பொழுது அது மாற வேண்டும் என்று சொன்னால் நாம் பேசுகிற வார்த்தைக்கு முக்கிய பங்கு இருக்கிறது. பேசுகிற வார்த்தை ஜீவனுக்குரியதா இருந்தால் பிரச்சனையை தீர்த்து வைக்கும், அதில் அற்புதங்கள் நடக்கும். அதை விட்டு புலம்பிக் கொண்டு நெகட்டிவா இனி அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, எப்படி நான் வெளியே வருவது என்று புலம்பினமானால் இன்னும் பிரச்சனை பெரிதாகி நம்முடைய வார்த்தையின்படியே காரியங்கள் நடந்துவிடும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் யோசுவாவின் புஸ்தகத்தை பார்க்கும் பொழுது எமோரியருக்கு விரோதமான யுத்தம் நடந்துட்டு இருக்கும்போது நேரமாகிக் கொண்டிருக்கிறது. சூரியன் அஸ்தமிக்க போய்விட்டால் யுத்தத்திலே ஜெயிக்க முடியாது, யுத்தத்தை முடிக்க முடியாது. ஆண்டவரோடு யோசுவா பேசுகிறான். யோசுவாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பேசிவிட்டு சூரியனையும் சந்திரனையும் பார்க்கிறான். சந்திரன் உதித்து வருகிறது, சூரியன் மறைய போகிறது. சூரியனை நீ கிபியோன் மேலவும் சந்திரனை நீ ஆயலோன் பள்ளத்தாக்கிலும் தரித்து நில்லுங்கள் சொல்லும் பொழுது அப்படியே நிற்கிறது. பின்பு அப்படியே தொடர்ந்து வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய சொல் கேட்டு இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்தது. மிகவும் ஆச்சரியமாக இருக்கு. தேவன் கேட்டு அப்படியே செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. யோசித்து பாருங்கள், சூரியனையும் சந்திரனையும் அவர் நிறுத்த முடிகிறது என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய வார்த்தை அவ்வளவு வல்லமை உள்ளது என்று சொன்னால், ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே வார்த்தையை மாற்றக்கூடாது? அநேக நேரத்தில் நாம் நம்முடைய வார்த்தையினால் தான் வாழ்க்கையிலே பல பாதிப்புகள். எது வந்தாலும் அதற்கு விசுவாசம் இல்லாத வார்த்தைகளை உதிர்த்து விடுகிறோம். சோர்ந்து போய் வார்த்தையை கொட்டி விடுகிறோம். ஒரு நாள் முடிந்தவுடன் படுக்கைக்கு செல்வதற்கு முன்பாக நீங்கள் பேசின வார்த்தைகளை கொஞ்சம் பின்னாடி ரீகலெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா மேக்சிமம் நெகட்டிவ் வேர்டு தான் இருக்கும். அப்புறம் எங்க வாழ்க்கையில மாற்றம் இருக்கும்? பிள்ளைகளை குறித்திருக்கலாம், உங்களை குறித்திருக்கலாம், வேலையை குறித்திருக்கலாம், ஊழியத்தை குறித்திருக்கலாம், சரீரத்தை குறித்திருக்கலாம். எதை குறித்தாலும் பேசுகிற வார்த்தை ஜீவனுள்ளதா இருக்கிறதா? சற்று சிந்தித்து பார்ப்போம். ஒரு முதியவர் வழி ஓரம் உட்கார்ந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார். அவருக்கு 2 கண்களும் தெரியாது. அவர் ஒரு பாத்திரத்தை வைத்துக் கொண்டு அதில் உட்கார்ந்து கொண்டு ஒரு சின்ன அட்டையிலே ஒரு வாசகத்தை எழுதி வைத்து அந்த வார்த்தை என்ன சொன்னது என்று சொன்னால், பிளீஸ் ஹெல்ப் மீ, ஐ எம் பிளைண்ட். எனக்கு 2 கண்கள் தெரியாது, நீங்க உதவி செய்யுங்க, எனக்கு கண் தெரியாது, என்னால் ஒன்று செய்ய முடியாது ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருந்தது. அநேகர் போயிட்டே இருக்காங்க. அந்த பாதையில ஏராளமான ஜனங்கள் நடந்து போவாங்க. ஆனா எந்தவித ஒரு தர்மமோ எந்த ஒரு பணமோ இந்த பாத்திரத்துல யாரும் போடவில்லை. ஏதோ 1-2 பேர் தான். அதனால் எந்த வருமானம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டே இருந்தார். அந்த வழியாக ஒரு வாலிபன் போகிறான். அவன் அதை பார்க்கிறான். முதியோர் மேல கொஞ்சம் ஒரு கரிசனை வந்தது. உடனே அந்த அட்டையை எடுத்து பின்பாக ஒரு வரியை எழுதுகிறான். அந்த வரியை எழுதி அதில் வைத்து விட்டு போகிறான். அன்றிலிருந்து போகிறவங்களாம் நிறைய காசு போடுறாங்க, பணத்தை போடுறாங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நடந்தது? எவ்வளவு நாள் நான் உட்கார்ந்து இருந்தேன், யாரும் எனக்கு உதவி செய்யல. ஆனா இப்ப போடுறாங்க என்னன்னு சொல்லி பக்கத்துல போன ஒரு முதியோர் சத்தம் கேட்டு யாரோ ஒரு மனுஷனை கூப்பிட்டா, ஐயா அப்படின்னு சொல்லும்போது என்னன்னு சொல்லுவேன், எனக்கு ஒரு உதவி பண்ணுவீங்களான்னு கேட்கிறாரு. என்ன இந்த அட்டையில என்ன எழுதிருக்குது எனக்கு தெரியல, கொஞ்சம் வாசிக்கீங்களான்னு சொல்லும் போது அந்த அட்டையில என்ன எழுதியிருந்ததுதான், ஹவ் பியூட்டிஃபுல் டுடே, யூ கேன் see it பட் ஐ காண்ட். இன்னைக்கு எவ்வளவு அழகான ஒரு நாள் இந்த நாள், ஆனா உங்களால் அந்த அழகான நாளை பார்க்க முடிகிறது, ஆனா என்னால பார்க்க முடியல. இதுதான் எழுதியிருந்ததான்.
இதை வாசிக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த வார்த்தை தொட்டுச்சுது. எப்படி ஆண்டவர் கண்களை நமக்கு கொடுத்திருக்கிறார், பார்க்க முடியுது. ஆனா அந்த மனுஷனுக்கு கண்கள் இல்லையே, இவர் என்ன செய்வார்னு சொல்லி உதவி செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரே லைன் மாறிச்சுது. யோசித்து பாருங்களேன், ஒரு லைன் மாறின உடனே எல்லாமே சூழல மாறிச்சுது. நம்முடைய வாழ்க்கையில ஏதோ வார்த்தை நாம் அதிகமாய் பயன்படுத்துகிற அவிசுவாசமான வார்த்தை, நெகட்டிவான வார்த்தை தான் பாதிப்பு மேல் பாதிப்பு, பலவீனத்தின் மேல் பலவீனம், நஷ்டத்தின் மேல் நஷ்டம், கஷ்டத்தின் மேல் கஷ்டத்தை கொண்டு வருது. இன்றைக்கு அந்த வார்த்தையை மாற்றுவோம். சூழலை அப்படியே தலைகளை மாறும். சூழலை பார்த்து பேச கற்றுக்கொள்ளுங்க. சூழலை பார்த்து விசுவாசமா அறிக்கை பண்ண கற்றுக்கொள்ளுங்க. சூழலை கண்டிப்பாக மாறுவதை உங்கள் கண்கள் காணும். சரீரத்திலும் பலனுண்டாக நீங்க பாப்பீங்க. நான் இப்படியே இருக்க போதில்ல, என் சூழலை மாறுன்னு சொல்லுங்க, என் தலையெழுத்து மாறுன்னு சொல்லுங்க, என் கஷ்டங்கள் மாறுன்னு சொல்லி பாருங்களேன். எனக்கு ஒரு வாழ்க்கை உண்டு, நான் இந்த சமுதாயத்துல வாழ்ந்து சாதிப்பேன்னு சொல்லி பாருங்க. என்னுடைய கையின் பிரயாசங்களும் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லி பாருங்க. எனக்கு ஆண்டவர் நல்ல ஞானத்தை கொடுப்பாரு, நல்ல வேலையை கொடுப்பாரு, வாழ்க்கை துணையை கொடுப்பாரு, ஊழியத்தில் வல்லமையாக பயன்படுத்த அப்படி எவ்வளவு வார்த்தைகள் இருக்கிறதே, ஏன் பேசி பார்க்க கூடாது? என்ற ஒரு தீர்மானம் எடுப்போமா? ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஜெபித்தாண்டவரே, என் வார்த்தைகள்ல கட்டுப்பாடு இல்லாம அநேக வார்த்தைகள் நான் உதிர்த்து விடுகிறேன், காயப்படுத்தி விடுகிறேன். உயிர்ப்பிக்க வேண்டிய நான் அநேகரை உற்சாகப்படுத்த வேண்டிய வார்த்தை உடைக்கிறதாய், நொறுக்குகிறதாய், காயப்படுத்துகிறதாய், ரணமாக்குகிறதா இருக்குது. இனி அப்படி வேண்டான்னு சொல்லி தீர்மானம் எடுங்க. நிச்சயமா ஆண்டவர் உதவி செய்வார். உடைய வார்த்தை மாறும்போது வாழ்க்கை மாறும். வாழ்க்கை மாறும் பொழுது தேவனுடைய நாமம் மகிமைப்படும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நல்ல நாளுக்காக தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பாதத்துல தாழ்த்தி வரப்பா, எங்கள் நாவின் அதிகாரத்துல ஜீவனை வச்சிருக்கிறீங்க, எங்கள் நாவின் அதிகாரத்துல மரணத்தை வச்சிருக்கிறீங்க. நாங்கள் எதை குறித்து அதிகமாய் பேசுகிறோமோ, எதில் பிரியமா இருக்கிறோமோ அதுதான் நடக்கும் சொல்லி இருக்கிறீங்க. இந்த நாட்கள் அநேக நேரம் பலவீனங்களை குறிச்சு பேசுறோம், தேவையில்லாத குறிச்சு பேசுறோம், நெகட்டிவா பேசுறோம்ப்பா, விசுவாசம் இல்லாத வார்த்தைகளை பேசுறோம், குறைவுகளை பேசிட்டே இருக்கிறோம். நிறைவை பேசுவதற்கு நாங்கள் யோசிக்கிறோம். அப்படி அல்ல, நிறைவானதை பேச, விசுவாசமாய் பேச, நம்முடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை போல எங்கள் வார்த்தையில வல்லமை இருக்கின்ற விசுவாசத்தோடு உண்மை சார்ந்து காரியங்களை சொல்ல எங்களுக்கு உதவி செய்யும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் இன்றையிலிருந்து பேசுகிற வார்த்தையில் ஒரு பெரிய மாற்றம் அப்பா, பெரிய வல்லமை வெளிப்படட்டும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். துதி கனமையை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உடைய வார்த்தை மாறிவிட்டால் வாழ்க்கை மாறும். நிச்சயமாக உங்கள் கண்கள் இதை காணும். சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். இந்த நாளின் போரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளின் போரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர்காயம் ஆற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர்காயம் ஆற்ற வேண்டும்.